ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஜனநாயகன் படத்தின் மீது வெறுப்பை கொட்டாதீர்கள் என இயக்குனர் வினோத் பேட்டியளித்திருக்கிறார். மேலும் ஜனநாயகன் திரைப்படம் முழுக்க அதாவது 200% விஜய் சாருக்கான மாஸ் படமாக உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. இந்த படத்தோட இயக்குனர் வினோத் இந்த படம் பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, முழு விவரங்கள். வணக்கம். தமிழக முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் வெளியாக 3 நாட்களே உள்ள நிலையில் இந்த படத்தின் இயக்குனர் வினோத் ஒரு பேட்டி ஒன்றில் ஜனநாயகன் திரைப்படம் முழுக்க 200% விஜய் ஸ்டாருக்காகவே மாஸ் படமாக உருவாக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் இது வெறும் கமர்ஷியல் படம் மட்டும் அல்லாமல் சமுதாயத்திற்கு தேவையான மிகவும் சென்சிட்டிவான அரசியல் கருத்துகளையும் ஒற்றுமை அரசியலையும் பேசக்கூடிய திரைப்படமாகவும் இருக்கும். சென்சாரில் வெட்டப்பட்ட சில புதிய காட்சிகள் மற்றும் வசனங்கள் தற்போது சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது முன்பு சென்சார் ஆகும் போது வெட்டப்பட்ட சில காட்சிகள் தற்போது மீண்டும் சென்சாரில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த படம் ஒற்றுமை அரசியலையும் வெறுப்புக்கு எதிரான கருத்துக்களையும் பேசியிருக்கிறது. எனவே தயவு செய்து இதன் மீது வெறுப்பை கொட்டாமல் திரையரங்குகளுக்கு வந்து பாருங்கள் என இயக்குனர் வினோத் வேண்டுகோள் எடுத்திருக்கிறார். மேலும் படத்தின் கடைசி 30 நிமிடங்கள் மிக சீரியஸான விஷயங்களை கொண்டிருக்கும். நாட்டின் ஜனநாயகன், அதே போல் மாடர்ன் வார்ஃபேர், ட்ரோன் மற்றும் தொழில்நுட்ப போர்கள் மற்றும் தற்கால அரசியல் சூழல்கள் குறித்து ஆழமான விவாதங்களை உருவாக்கும் வகையில் இந்த பகுதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இசையமைப்பாளர் அனிருத் இந்திய சினிமாவில் அரிதான ஒரு மாஸ் மியூசிக் டைரக்டர் என்றும் அவருடன் பணிபுரிந்து மிகவும் வசதியாக இருந்ததும் என்றும், அதாவது கம்ஃபர்டபுளாக இருந்ததும், அதே போல் பாடலாசிரியர் விவேக் எழுதிய ஒரு பேரே வரலாறு மற்றும் ராவண என்ற பாடல்கள் ரசிகர்களிடையே மிகவும் வரவேற்பு பெற்றுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். பெரிய ஹீரோக்களின் படம் இயக்குதல் இருந்தாலும் சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1 போன்ற குறைந்தபட்சத்தில் ஆழமான கதை அம்சம் கொண்ட சிறிய படங்களும் இயக்கவும் நாம் தயாராக இருப்பதாகவும் அவர் அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜா. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.